தமிழகத்தில் அக்டோபர் 21 நேற்று 8:30 மணிலிருந்து இன்னைக்கு காலை 8:30 மணி வரைக்கும் 23 இடங்களில் மிக கனமழையும் 143 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் 20 சென்டிமீட்டரும், விழுப்புரம் பகுதியில் 17 சென்டிமீட்டரும் மற்றும் கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டங்களில் அதிகமான மழையும் பதிவாகியிருக்கு. இந்த மழையானது தமிழ்நாட்டில் குறைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய நேரம் அடுத்த 24 மணி நேரம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மிதமான மழை காணப்படும். நேற்று பெய்த மழையின் தாக்கம் காரணமாக 12 மாவட்டம் மேலே பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் இன்னைக்கு பார்த்திங்கன்னா மழையோட தாக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. வடக்கு உள் மாவட்டங்களில் இன்று பரவலான மழை பெய்யக்கூடும். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலான இடங்களில் கனமழையும், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்கள், கடலூர் உள்ளிட்ட இடங்களில் லேசான முதல் மிதமான மழையும் காணப்படும். திருப்பூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை இன்று பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு இந்த வானிலை இருக்கக்கூடும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மிதமான முதல் கனமழை வரைக்கும் இருக்கக்கூடும். மிக கனமழை ஒரு சில இடங்களில் இருக்கலாமே தவிர பரவலான இடங்களில் நேற்று போல மழை தீவிரம் இருக்காது. நம்ம சென்னைக்கு போகிறவங்க அல்லது லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறவங்க நீங்கள் பண்ணலாம். அதாவது அடைமழை தாக்கம் இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த காற்று சுழற்சி மறைந்தாலும் வருகின்ற சனிக்கிழமை அன்னைக்கு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தமிழகத்தின் கடலோரத்தை ஒட்டி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதனால் மீண்டும் தமிழ்நாட்டில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் தென்படுகிறது. அடுத்த 3 நாட்களுக்கான வெதர் கண்டிஷன் பார்க்கும்போது மோரோவர் மாலை நேரங்கள் மற்றும் இரவு நேரங்களில் இடிமழை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது காற்றோடைய திசை மேற்கு திசை காற்று தமிழ்நாட்டில் வீசக்கூடும். இதனால் காற்று முறிவு தமிழ்நாட்டுடைய உள் மாவட்டங்களில் காணப்படும். இதன் காரணமாக வட மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்களில் பரவலான இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை எதிர்பார்க்கலாம். சரி, வானிலைக்கு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.